எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 9 நவக்கிரக கோயில்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிறைய தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். 9 நவக்கிரகங்களும் இந்து சமயத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு கோயிலும் பெயர், கிரகம், அதற்கான பலம் மற்றும் உங்கள் வழிபாடு எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சூரியனார் கோயில் திருவெண்பாவூர் பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு சென்றால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, அரசு வேலை வாய்ப்பு, புகழ், வீரம், தந்தையின் அருள் கிடைப்பதற்கும் சூரியனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்லது நடக்கும். அடுத்ததா சந்திரன். திருவையாறு என்ற இடத்துல திங்களூர் கோயில் இருக்கிறது. இந்த கோயிலில் சந்திரன் வழிபாடு செய்யும்போது மன அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மனநலம் குறைபாடு உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் அவர்கள் குறைகள் தீர்வாகும் என்பது நம்பிக்கை. செவ்வாய். சீர்காழி அருகில் என்ற இடத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் அமைந்திருக்கிறது. நிலம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருப்பவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய் தோஷம் நீங்கவும் இந்த கோயிலில் வழிபாடு செய்கிறார்கள். செவ்வாய் தோஷம் மூலமாக திருமண தடை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நடைபெறும். புதன். நவக்கிரக தலங்களில் தமிழகத்தில் புதனுக்கென்று அமைந்துள்ள தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு என்ற இடத்தில் இருக்கிறது. 10th +2 படிக்கிறவங்க டாக்டர், IAS, IPS கல்வி மூலமாக உயர்நிலைக்கு அடையணும் விருப்பம் உள்ளவர்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து வழிபட்டால், புதன் பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்தால் அவர்கள் லட்சியத்தை அடைவார்கள் என்பது நம்பிக்கை. அதை நாம் கண்கூடாகவே பார்க்கலாம். குரு பகவான் 9 நவக்கிரகங்களில் இருக்கிறதா ஒரு முக்கியமான கிரகம். இவர் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம் கொடுப்பார். திருமணம் நடைபெற குரு பகவானின் பார்வைப்பட்டாலே திருமணம் நடைபெறவும், குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் நலன் பெறவும் இங்கு வந்து குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் எல்லாம் கைகூடும். சுக்கிரனுக்குரிய பரிகார தலமாக கஞ்சனூர் என்ற இடத்தில் அக்னீஸ்வரர் திருக்கோயில் விளங்குகிறது. திடீர் ராஜயோகம் கிடைப்பதற்கு, திருமண வாழ்க்கை நலம் பெறவும், செல்வம் சிரிப்போடு வாழ்வதற்கும் இந்த கோயிலில் வந்து வழிபாடு செய்கின்றனர். பொன்னும் பொருளும் நிறைய சேரும், கடன் தொல்லை நீங்கவும் இங்கு வந்து சுக்கிரனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும். சனி. நவக்கிரகங்களின் மிக முக்கியமான கிரகமாக இந்த சனி பகவான் திருநள்ளாறு என்ற இடத்தில் இருக்கிறார். இந்த கோயிலில் வழிபட்டால் பக்தர்களுக்கு தனி தைரியத்தையும் நீண்ட ஆயுளையும் தரக்கூடிய தலமாக திகழ்கிறது. இங்கு வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு சனியின் தாக்கத்தை குறைப்பதோடு நல்ல பலன்களை தரக்கூடிய தலமாக திகழ்கிறது. ராகு பகவான் கோயில் திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. சர்வதோஷம் நீங்க வழிபாடு செய்கின்றனர். கேது. கீழப்பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கேது பகவான் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் பலன்கள் என்னன்னா, ஞானம் பெறவும் மற்றும் ஆத்மீக வளர்ச்சி, காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி அடையவும் வழிபாடு செய்கின்றனர். இந்த 9 நவக்கிரக கோயில்களில் ஒரே நேரத்தில் வந்து வழிபட்டால் நவக்கிரக தோஷம் விலகி தாம் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும். இதுக்கு நம்ம VAS Tours and Travels உங்களுக்காக நவக்கிரக டூர் பேக்கேஜ் 2 டேஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நபருக்கு 4699 மட்டுமே சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, AC பஸ், AC ரூம், 6 வேலைக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க.